தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவின்படி போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பது இப்பொழுது இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்படி அந்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்க பலகட்ட முயற்சிகள் நடந்துட்டு வருது. நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த ஒரு மாசமா காவல்துறை ரொம்ப தீவிரமா எங்கெங்கெல்லாம் போதைப் பொருட்கள் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதன்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த 10/5/2026 இருந்து 20/7/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 2892 கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதுல 3845 அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். கஞ்சா மட்டும் 3579 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். அதர் ட்ரக்ஸ் 27 கிலோ சீஸ் பண்ணியிருக்கோம். டேப்லெட் 1,02,379 டேப்லெட்டை சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த அதர் நார்காட்டிக் ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹெராயின், மெத்தபெட்டமின், கொக்கைன், MDMA, LSD, கஞ்சா சாக்லேட், இந்த மாதிரி பல பொருட்களை சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அரசு எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்ம தமிழ்நாடு ஒரு போதையில்லா தமிழ்நாடா உருவாகணும். இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், எதிர்கால தலைமுறை இந்த தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களாகட்டும், எந்த விதமான போதைப் பொருட்களாகட்டும் அதுல அடிமையாகாம அடுத்த தலைமுறை ஒரு ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்கணுங்கிறது மாண்புமிகு முதல்வருடைய நோக்கம். அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுபொருளா இருக்கு. தனியார் மயமாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதாவது எண்ணம் என்ன அப்படின்னா, இப்ப இருக்க டாஸ்மாக் கடைகள் நீங்க எல்லாம் போய் பாப்பீங்க, உள்ள ஃபுல்லா ஸ்டிக்கரா ஒட்டி இருப்பாங்க. அங்க நான் இதுக்கு முன்னாடி கூட சொன்ன கூட ஒரு 100 கை உள்ள இருக்கும். அதை வாங்குறதுக்கு அவ்வளவு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. முன்னாடி பார்த்தா அங்க நிக்கிற கூட இடம் இருக்காது. அதே நடைமுறை தொடரணுமா? அப்படி தொடர்ந்தா அது நல்லதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்மளை பாக்குற மத்தவங்க என்ன நினைப்பாங்க? இந்த துறையில மட்டும் நம்மள ரொம்ப மோசமா நினைக்கிறாங்க. சோ இதை சரியா மாத்தருக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணுமோ அந்த முயற்சிகள்ல ஒரு கலந்துரையாடல் தான் இது. அதுல நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு வார்த்தைகள் மட்டும் வெளியே வந்துருச்சு. இப்போ தனியார் மயமாக்கலும் வெளியே வந்துட்டு இருக்குன்னு